Hi viewers, நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் சாப்டர் 19. இது ஒரு ஃபுல் பார்ட் வீடியோ. வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, as we know the importance of insurance, here we going to study about the need of source of money. நம்மளுக்கு இன்சூரன்ஸோட தேவையும் அதனால் என்னென்ன சர்வீஸ் செய்ய முடியும், அதனால் நம்மளுக்கு எதெல்லாம் கொலாட்ரல் டேமேஜுக்கு ஈடு கொடுக்க முடியாது அந்த மணியை வச்சு நம்மளோட பிஸ்னஸ் லாஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சரி, அப்போனா அந்த மணி அப்படின்றதோட சோர்ஸ் ஆஃப் மணி அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த இடத்துல படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க இப்போ என்னென்னு பார்க்கலாம். கண்டென்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, மீனிங் அண்ட் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ். இதோட மீனிங் பார்த்தோம் அப்படின்னா, the term business finance denotes the economic resources employed in business enterprises. அதாவது ஒரு வகையான ரிசோர்ஸஸ் என்ன வேணால் இருக்கலாம். ரா மெட்டீரியல், கேபிட்டல் ஆஃப் மணி இன்வெஸ்டட், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் கேபிட்டல், சேலரிஸ் டு எம்ப்ளாயீஸ், அது மாதிரி இருக்க எல்லாமே ஒரு டைப் ஆஃப் எக்கனாமிக் ரிசோர்ஸஸ். அது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் மேலே போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் அந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு மணி இதில் இருக்கனால அது பிஸ்னஸ் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதோட நேச்சர் என்ன இது இருக்குது அப்படின்னா, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, பிஸ்னஸ் ஃபினான்ஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட், நேம்லி ஷார்ட், மீடியம், லாங் டேர்ம். அதாவது ஷார்ட் டேர்ம் இல்லைனா மீடியம் டேர்ம் இல்லைனா லாங் டேர்ம் பயன்படுத்தப்படுற மணி ஃபண்ட்ஸை வந்து இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸில் குறிப்பிடுறாங்க. அதுக்கடுத்து எல்லா ஆர்கனைசேஷனும், அதாவது எம்எஸ்எம்இஸ்லேருந்து ஹியூஜ் செக்டார் லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் வரைக்கும் எல்லாமே பிஸ்னஸ் பிளான் வந்து இது பண்ணுறாங்க, அதாவது அவங்களோட இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் ரெக்வயர்டு வேரிஸ் ஃப்ரம் ஒன் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் டு அனதர் டிபெண்டிங் அப்பான் இட்ஸ் நேச்சர் அண்ட் சைஸ். அந்த ஃபண்ட்ஸ், அதாவது நம்மளுக்கு அந்த ஃபினான்ஸ் அந்த அமௌண்ட்டு இல்லைன்னா அந்த தேவை எப்போ இருக்கும், எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் இருக்கும் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸையும் அப்புறம் அதோட மணியை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த அமௌண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் ரெக்வயர் டிஃபரன்ஸ் ஃப்ரம் எ பீரியடு டு அனதர். அதாவது ஒரு பீரியட்லேருந்து இன்னொரு பீரியடுக்கு மாறுறப்ப அந்த அமௌண்ட் ஆஃப் பிஸ்னஸ் தேவையாக இருக்கிறது வந்து மாற்றம் அடையுது அப்படின்றத சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து அமௌண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் டிட்டர்மைன்ஸ் த ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ். அந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ் வந்து இது ஒரு ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை பொறுத்து, ஸ்மால் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல், மீடியம் ஸ்கேல், அது மாதிரி ஒரு இதை பொறுத்து அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது. சரி, நம்ம இப்படி இது பண்ணோம் அப்படின்னா இதோட சிக்னிஃபிகன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். இது என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். அதை ஃபோம் வித் அக்யூரேட் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் கேன் ஈஸிலி ஸ்டார்ட் எனி பிஸ்னஸ் வென்ச்சர். அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இவ்வளோது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோது சேவிங்கில் இருக்குது அப்படின்றது ஒரு அக்யூரேட் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா, அக்யூரேட்டான டேட்டா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம இது எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுலையும் முதல்ல ஆரம்பத்துலேயே அதில் நம்ம எம்ப்ளாய் பண்ணி அந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். பிஸ்னஸ் ஃபினான்ஸ் ஹெல்ப்ஸ் த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் டு பர்ச்சேஸ் ரா மெட்டீரியல் ஃப்ரம் சப்ளையர் ஈஸி டு ப்ரொடியூஸ் குட்ஸ் வந்து வாங்குறதுக்கு, ரா மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிஸ்னஸ் ஃபினான்ஸ் வந்து ஃபினான்சியல் லைபிலிட்டிஸ், அதாவது நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக இருக்கிற பொறுப்புகள், அந்த வேஜஸ் கொடுக்குறது, இல்லைன்னா செலவுகளுக்கு பணம் கொடுக்குறது, ஏன்னா கிரெடிட் பர்ச்சேஸுக்கு அமௌண்ட் கொடுக்குறது, அந்த லோன் திருப்பி ரீபே பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிற எல்லா வகையான ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸ்க்கும் இது பிஸ்னஸ் ஃபினான்ஸ் வந்து உதவுது. அடுத்து சவுண்டு ஃபினான்சியல் சப்போர்ட் எனேபிள்ஸ் த என்டர்பிரைசஸ் டு மீட் எனி அன்எக்ஸ்பெக்டட் ஆர் அன்சர்டைன் ரிஸ்க். அன்எக்ஸ்பெக்டட் இல்லை அன்சர்டைன் ரிஸ்க் அப்படின்னா ஃபயரு, இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி ட்ரேட் சைக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே வந்து ஒரு சம் டைப் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் இல்லைன்னா அன்சர்டைன் ரிஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, நம்ம அடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னா, சவுண்டு ஃபினான்ஷியல் பொசிஷன் எம்பவர்ஸ் த என்டர்பிரைசஸ் டு அட்ராக்ட் டேலண்டட் மேன் பவர் அண்ட் இன்ட்ரோடியூஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அதாவது டேலண்டான ஒரு மனிதர்களை இல்லைன்னா ஒரு பெஸ்ட் வெல் எக்யூப்டு நாலேஜில் உள்ள ஒரு பர்சனை நம்ம வந்து பிஸ்னஸ் ஃபினான்ஸ் மூலமாக நம்மளோட கம்பெனிக்கு அவங்கள அட்ராக்ட் பண்ணி, நம்ம இவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம், சரி இந்த கம்பெனியில் சேரலாம், இல்லை இந்த கம்பெனிக்கு ஒரு குட்வில் இருக்குது இந்த கம்பெனியில் சேரலாம் அப்படின்னு அந்த மேன் பவரை, அந்த டேலண்டட் மெம்பர்ஸை சேர்க்கறதுல பிஸ்னஸ் ஃபினான்ஸ் நம்மளுக்கு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த சோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸு அப்படின்னு ஒன்று இல்லையா, அதில் வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸ் முதல்ல கொடுத்துருக்காங்க. சரி, கிளாஸிஃபிகேஷனில் ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம்.
ஷார்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் ஃபினான்ஸ் அப்படின்றது 5 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா அது லாங் டேர்ம். மீடியம்னா 1 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ள. ஷார்ட் டேர்ம் அப்படின்னா 1 வருஷத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் அமௌண்ட்டாக தான் இந்த இடத்துல வந்து ஷோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபினான்ஸில் சொல்கிறாங்க. சரி, இந்த ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸோட சோர்ஸஸ் என்னென்னு பார்க்கலாம். லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். லோன்ஸ் கொடுக்குறது, இந்த அட்வான்சஸ் கொடுக்குறது, மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறது, அது எல்லாமே வித்தின் இயர் கொண்டு வராங்க. அதெல்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க்கில் வந்து நம்ம அமௌண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம கார்டில் இருக்க சேவிங் அமௌண்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்து இருக்க அமௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 30 டேஸ்க்குள்ளே திருப்பி ரீஃபண்ட் பண்ணிடணும் எவ்வளோ அமௌண்ட் எடுத்தோமோ. இல்லைன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் படி நம்ம அடுத்த மாதத்துக்கு அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து அவங்களுக்கு திருப்பி ரீபே பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், அந்த முன்னாடி போன வீடியோவில். அதாவது போன வீடியோனா போன நிறைய செஷன்ஸ் வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். இந்த பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டு இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸ் நம்மளுக்கு தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேடு கிரெடிட்டு. ட்ரேட் கிரெடிட் அப்படின்னா இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுற இது வந்து கிரெடிட் மூலமாக பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ட்ரேடு, அதாவது நம்மளோட பொருட்கள் வியாபாரம் ஆகிறது கொஞ்சம் கூடவே ஆகும், கொஞ்சம் அதிகமாக ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அமௌண்ட் கொடுத்து வாங்குறவங்க இருப்பாங்க, அமௌண்ட் கொடுக்காம வாங்கி அதை விற்று திருப்பி அமௌண்ட் கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு ட்ரேட் பண்ணுறப்ப நம்மளோட ட்ரேட் வந்து பெருசாகும், அப்புறம் நம்ம ப்ராடக்ட்ஸும் ஈஸியாக விற்றுடலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்குறது பிளட்ஜுன்னு இருக்குது. பிளட்ஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா கஸ்டமர் ட்ரான்ஸ்ஃபர் பொசிஷன் ஆஃப் அன் ஆர்டிகல் வித் த கிரெடிட்டர் பேங்கர் அண்ட் ரிசீவ்ஸ் லோன்ஸ். கஸ்டமர் அப்படின்றவங்க ஒரு ஃபார்மோ இல்லை சம் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அசட்டு இந்த பத்திரம் இதெல்லாம் வச்சு அவங்க இவ்வளோ லோன் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி யார்கிட்ட வாங்குவாங்க, கிரெடிட்டார்ட்ட, அதாவது பேங்கர்கிட்ட வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பிளட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த லோனை ரீபேமெண்ட் பண்ணுற வரைக்கும் அந்த ஆர்டிக்கல், அதாவது அந்த பத்திரம் வந்து பத்திரமா யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னா கிரெடிட்டர், அதாவது பேங்கர்கிட்ட இருக்கணும். அது சம் டைப் ஆஃப் பிளட்ஜ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்போதேஷேஷன், அதாவது லோன் டேக்கன் பை டெபாசிட்டிங் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு த ப்ராப்பர்ட்டி வித் இன் த பேங்கர். அதாவது மேலே பார்த்த மாதிரி நம்ம இந்த இதை கொடுத்து அதை வாங்குகிறோம், அது வந்து ஒரு சம் டைப் ஆஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூவபிள் அசட் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. என்ன, இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டை நம்ம மூவ் பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம லோன் வாங்குறோம் இல்லையா, அதுதான் அந்த இடத்துல அப்படி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது மார்ட்டேஜ் அப்படின்னா திஸ் இஸ் அ டைப் ஆஃப் லோன் டேக்கன் ஃப்ரம் த பேங்க் ஃபார் லோடிங் வித் த பேங்கர் டைட்டில் டீட்ஸ் ஆஃப் இம்மூவபிள் அசட்ஸ் எல்லாம் நம்ம காமிச்சு நம்ம லோன் வாங்குகிறோம். அது என்னென்ன அசட்டு, லேண்டு, பில்டிங்கு, அதெல்லாம் எல்லாமே வந்து இம்மூவபிள், அது பேர் மார்ட்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. லோன் அகைன்ஸ்ட் த செக்யூரிட்டிஸ்க்கு அகைன்ஸ்டாக இருக்கிற லோன்ஸ், அதாவது எஃப்டிஆர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரெசிப்ட்டு, இல்லைனா புக் டெப்ஸு, இல்லைனா இன்சூரன்ஸு, இல்லைனா சில பாலிசிஸ், சப்ளைபிள்ஸ், இது மாதிரி நிறையாவே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வர்றது என்ன அப்படின்னா ஒரு செக்யூரிட்டிஸ். இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம லோன் வந்து வாங்கிக்கலாம். சரி, க்ளீன் லோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. பேங்க் ப்ரொவைட் க்ளீன் லோன் டு த செர்டைன் கஸ்டமர்ஸ் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் ஒர்த்தினஸ். அதாவது அவங்களோட கிரெடிட் ஒர்த்தினஸை பொறுத்து அவங்க எவ்வளோ கடன் வாங்கினா கொடுப்பாங்க அப்படின்றது எஃபிஷியன்சி, அவங்களோட தரம் பார்த்து கொடுப்பாங்க. இவங்க வந்து ரொம்பவே டேலண்டடான பர்சன் இருக்காங்க, இவங்களுக்கு வந்து இப்போ வேலை கிடச்சோன்னு சரி இவங்களுக்கு நம்பி நம்ம லோன் கொடுக்கலாம், இவங்கள்ட்ட இவ்வளோ சொத்து இருக்குது நம்ம இவங்களை நம்பி லோன் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறது தான் இந்த க்ளீன் லோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கமர்ஷியல் பேப்பர் சிபி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா அன்செக்யூர்டு மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ராமிசரி நோட். ஒரு அறிக்கையை, அதாவது ஒரு சம் டைப் ஆஃப் இது மாதிரி கொடுத்து இந்த சிபி அப்படின்றத வந்து வாங்கிக்கிடுவாங்க. இதுவுமே ஒரு சம் டைப் ஆஃப் நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் ஃபினான்சியல் ஹெல்ப்புக்கு வர ஒரு லோன் அமௌண்ட் மாதிரி தான். ஹையர் பர்ச்சேஸ் ஃபினான்ஸ். ஸ்மால் ஸ்கேல் ஃபார்ம்ஸ் கேன் அக்யூர் இண்டஸ்ட்ரியல் மிஷினரி, ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட், வெஹிக்கல்ஸ் எக்ஸெட்ரா வித்வுட் மேக்கிங் எனி ஃபுல் பேமெண்ட். ஹையர் பர்ச்சேஸ், அதாவது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து ரொம்பவே பெரிய எக்யூப்மெண்ட்லாம் பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பயன்படுத்தின மிஷினரியை செகண்ட் ஹேண்ட் வேல்யூக்கு வாங்கி அவங்க அதை பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்குறது ஃபேக்டரிங். இந்த ஃபேக்டரிங்கில் என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபேக்டரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு மெத்தட் ஆஃப் ரைசிங் பிஸ்னஸ் ஃபினான்ஸ் த்ரூ சேல் ஆர் மார்ட்டேஜ் ஆஃப் புக் டெப்ஸ். அதாவது நம்மகிட்ட இருக்க பத்திரங்களோ எல்லாத்தையும் கொடுத்து நம்ம அமௌண்ட்டை மாற்றுறோம் இல்லையா, அது ஒரு சம் டைப் ஆஃப் ஃபேக்டரிங் சொல்கிறாங்க. மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மீடியம் டேர்முக்கு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் மணி 1 இயர்லேருந்து 5 இயர்க்குள்ளே. இது என்னென்ன அமௌண்ட் ஆஃப் மணி கொடுக்குறாங்கன்னா பேங்க்லேருந்து லோன் வர்றது, ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி, இல்லைன்னா சம் டைப் ஆஃப் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அது மாதிரி இந்த இடத்துல கூட அமௌண்ட்டு. அடுத்து லீஸ்க்கு எடுக்கிறோம் இல்லையா ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம், அதுவுமே ஒரு டைப் ஆஃப் மீடியம் டேர்ம் ஃபினான்ஸ் தான். அடுத்து லாங் டேர்ம் ஃபினான்ஸில் என்னென்ன வருதுன்னா ஷேர்ஸ், அதாவது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணி இல்லைனா வேறு கம்பெனிஸில் வாங்கினா நம்ம ஷேர்ஸு,
டிபஞ்சர்ஸ், ரீடைன்ட் ஏர்னிங்ஸ், பப்ளிக் டெபாசிட்ஸ். ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஏர்னிங் வந்து நம்மளுக்கு ஒரு கரெக்டான பீரியடில் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் அந்த ரீடைன்ட் ஏர்னிங்ஸ். அதை பற்றி டீட்டெயில் அனாலிசிஸ் புக்கில் இருக்குது பாருங்கள். பப்ளிக் டெபாசிட்ஸ், லாங் டேர்ம் லோன் ஃப்ரம் கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ்லேருந்து வாங்கின லாங் டேர்ம் லோன்ஸ் இது எது கொடுப்பாங்கன்னா லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் கொடுப்பாங்க. லோன் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற லோன்ஸ். சரி, அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பை பொறுத்து ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா ஓனர்ஸ் ஃபண்ட், பாரோடு ஃபண்ட் அப்படின்னு இருக்குது. ஓனர்ஸ் ஃபண்ட் அப்படின்னா என்ன? இந்த ஓனர்ஸ் ஃபண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஓனர் ஆஃப் த என்டர்பிரைஸ், அவங்க ஒரு இண்டிவிஜுவலோ இல்லை ஒரு பார்ட்னரோ இல்லை ஒரு ஷேர் ஹோல்டராக, ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக இருந்தால் அவங்களோட ஃபண்ட்ஸை தான் ஓனர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரோடு ஃபண்ட் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் லோன்லேருந்து நம்ம வாங்கினது எல்லாமே வந்து ஒரு பாரோடு ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது ஜெனரேஷன் ஆஃப் ஃபண்ட், இன்டர்னல் சோர்சஸ் வச்சு நம்மளை எப்படி அமௌண்ட் வந்து ஜெனரேஷன் பண்ண முடியும். ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் மூலமாக பண்ணலாம். கலெக்ஷன் ஃப்ரம் ரிசீவபிள்ஸ், அதாவது நம்ம கடனாளிகள்கிட்ட போய் நம்ம அமௌண்ட் வாங்குறது, அது எல்லாமே ஒரு சம் டைப் ஆஃப் இது தான். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ன்றது வெளியே நம்மகிட்ட வந்து வருது. அதாவது இஷ்யூ ஆஃப் ஷேர் டிபஞ்சர்ஸ், பாரோவிங் ஃப்ரம் பேங்க்ஸ், எல்லாமே ஒரு லோன் வெளியே அமௌண்ட்லேருந்து வாங்குறோம். அது எல்லாமே எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேக்டரிங் இன்ஃப்ளூயன்சிங் த பிஸ்னஸ் ஃபினான்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இதை அதாவது கட்டுப்படுத்துது இல்லை ஒரு காஸ்ட் அண்ட் எஃபெக்டை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு காஸ்ட், அதோட விலை அப்படின்றது நம்மள பிஸ்னஸ் ஃபினான்ஸை பொறுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃபேம், அந்த ஃபேமோட கெப்பாசிட்டி அப்போ பொறுத்து நம்மளோட பிஸ்னஸ் ஃபினான்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒன்று ஃபார்ம் சிங்குலாக அது மாதிரி, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் நடத்துகிறதோ இல்லை கவர்மெண்ட் கம்பெனியா இல்லை கோஆப்ரேட்டிவ்ஸ் கம்பெனியா அது மாதிரி இருக்கிறத பொறுத்து நம்மளோட பிஸ்னஸ் ஃபினான்ஸ் மாற்ற முடியுது. டைம் பீரியடை பொறுத்து மாற்ற முடியுது. ரிஸ்க் ஃபேக்டார், நம்ம இன்சூரன்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரிஸ்க்ன்றது கொஞ்சம் கம்மியாகும். பாரோடு ஃபண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ரொம்பவே அதிகமான ஹை ஆர்ட் ஆஃப் ரிஸ்கில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கண்ட்ரோல்னு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் ஃபினான்ஸை இது ரொம்பவே மேஜராக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கண்ட்ரோல் வந்து அந்த ரியல் ஓனர்ஸ், ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு பார்ட்னரோ இல்லை ஒரு ஷேர் ஹோல்டரோ அதை பொறுத்தது மாற்றமடையுது. ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட், கிரெடிட் ஒர்த்தினஸ் ஆஃப் த ஃபேர்ம்ஸ், அந்த ஃபேர்மோட கிரெடிட் ஒர்த்தினஸ், இவ்வளோ பேர் இருக்காங்க இல்லைன்னா இந்த கம்பெனியோட குட்வில்லை பொறுத்து அவங்கள்ட்ட கிரெடிட் வந்து நம்ம கொடுக்குறது, அதுவுமே சம் டைப் ஆஃப் இது தான். சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங்கும் அதோட இம்பார்ட்டன்ஸும் பார்க்க போகிறோம். சேவிங்கிறதே நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி தான். அந்த இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா October 31 வேர்ல்டு சேவிங்ஸ் டே அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை கொண்டு வந்திருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் சேவிங்ஸ் பேங்க் காங்கிரஸ் அப்படின்றவங்க கொண்டு வந்திருக்காங்க. 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாலோவிங் பாயிண்ட்ஸ் ஹைலைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேவிங். அதில் இருக்க 5 பாயிண்ட்ஸை முதல்ல பார்த்துடலாம். மணி இன்வெஸ்டட் இந்த பேங்க் டெபாசிட்ஸ், அதாவது நம்ம பேங்க்கில் போட்டு வச்சுருக்க டெபாசிட்டு எல்லாமே ஒரு வகையான சேவிங்ஸ் தான். அது வந்து நம்மளுக்கு இதில் இடத்துல ஹைலைட்டட் பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. சேவிங்ஸ் இன்வெஸ்டட் இன் பேங்க் டெபாசிட்ஸ் லீட் டு கிரெடிட் கிரியேஷன் இன் த கண்ட்ரி விச் இஸ் த டர்ன் ப்ரொமோட்ஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இன் கண்ட்ரி. நம்ம அப்படி சேவ் பண்ணுற அமௌண்ட் வந்து இண்டஸ்ட்ரியலும் அக்ரிகல்ச்சரும் செக்டாரை மேம்படுத்துறதுக்கு உதவுது நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சேவிங்ஸ் இன்வெஸ்டட் இன் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஹெல்ப் இன் கிரேட்டர் மெஷர் இன் பில்டிங் த ஸ்ட்ரென்தனிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இன் கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியில் இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸையும் அந்த பில்டிங் ஸ்ட்ரென்த் பண்ணுறது எல்லாமே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேலும் உயர்த்துறதுக்கு சேவிங்ஸ் உதவுது. கண்ட்ரி வித் ஹையர் சேவிங்ஸ் ஈஸிலி ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் எக்கனாமிக் ரெசஷன், அதாவது பூம் ஸ்டேஜ், டிப்ரெஷன் ஸ்டேஜ், அது மாதிரி பொருளாதார மந்த நிலை ஏற்படுறப்ப சேவிங்ஸ் அதிகமாக இருக்க நாட்டை அவ்வளோவா அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. பேட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்ஃப்ளேஷன் கேன் மீட் ஈஸிலி வித் ஸ்ட்ராங் சேவிங்ஸ், அதாவது இன்ஃப்ளேஷன் ஒரு தவறான இதில் வந்து இன்ஃப்ளேஷன் ஆகுது அப்படின்னா அதில் வந்து நம்ம அதிகமாக சேவிங்ஸ் இருக்கிற இடத்துல வந்து அதை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸ், இப்போ நம்ம பர்சனலாக அப்படி என்னென்ன சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிபிஎஃப்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்டு. இது வந்து சேஃபஸ்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். யார் இந்தியாவில் இன்வெஸ்டர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து 15 இயர்ஸ்க்கு இந்த மணி டெபாசிட்டட் cannot be withdrawn for 15 years. 15 இயர்ஸ்க்கு அந்த அமௌண்ட்டை வந்து நம்மளால் வித்ட்ரான் பண்ண முடியாது, இல்லை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து however the investor can extend the time frame for next 5 years if the investor does not output to withdraw the amount matured for the payment at a maturity date. அதாவது 15 வருஷத்துக்கு கழிச்சும் நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு அந்த இன்வெஸ்டார் சொல்லிட்டாரு அப்படின்னா அடுத்த 5 வருஷத்துக்கும் இந்த பிபிஎஃப் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். அதுவுமே சம் டைப் ஆஃப் சேவிங்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்,
நம்ம மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் ஆஃப் டியூ அமௌண்ட் மாதிரி ஒன்று கட்டிகிட்டே வருவோம், இல்லைனா இஎம்ஐ அமௌண்ட் மாதிரி கட்டுவோம். அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி டேட்டில் நம்மளுக்கு அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக கிடைக்கும். இது வந்து என் ஃபேமிலி சைட் பார்த்தோம்னா சன்காக பேரண்ட்ஸ் சேவ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் சைடு பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ்க்காக அந்த ஓனர் சேவ் பண்ணுவார். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவங்க சேவ் பண்ண மாட்டாங்க, அவங்க ஷேர் மார்க்கெட்டில் சேவ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தளவு ஃபேமிலி சைட் பார்த்தாலே போதும். டைரக்ட் ஈக்விட்டி ஆர் ஷேர் பர்ச்சேஸ், ஷேர் வாங்குறதை பொறுத்து இந்த இதை வந்து மாற்றமடையுது அப்படின்னு. அதாவது அந்த ஷேரை நம்ம டைரெக்டாக வாங்குறதுமே ஒரு சம் டைப் ஆஃப் நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் தான். இந்த கம்பெனியில் நம்மளுக்கு ஷேர் இருக்குது, நம்மளுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரியல் எஸ்டேட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்ம ஒரு ஃப்ளாட் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஊருக்குள்ளே வாங்குறதுக்கும் ஊரை விட்டு அவுட்டரில் வாங்குறதுக்கும் ரொம்பவே வேரியேஷன் இருக்குது. ஊரில் விட்டு அவுட்டரில் இருக்க இடத்துல எந்த விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, அந்த இடத்துல லேண்டோட அமௌண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் ஊருக்குள்ளே வாங்குறப்ப ரொம்பவே அதிகமான அமௌண்ட்டுக்கு அதை விற்கிறாங்க. அதை நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அது ரொம்பவே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் அது வந்து கிடைக்கும். இன்வெஸ்டிங் இன் மெட்டல்ஸ், கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இதெல்லாம் வந்து எப்போவுமே வந்து விலைகள் ஏறிக்கிட்டே போகும், அதில் வந்து குறைக்க முடியாது. இவ்வளோ தான் விலைன்னு நம்மளால் நிர்ணயிக்கவும் முடியாது. ஏன்னா அது வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். அதனால் அதை நம்ம வாங்கி வைக்கிறது மூலமாகவும் அதுவும் நம்ம சம் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் நிறையா சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்குது. அதில் ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுமே ஒரு சம் டைப் ஆஃப் சேவர் தான். பப்ளிக் டெபாசிட் அப்படின்னா இது வந்து பெனிஃபிஷியல் தென் த ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன் பேங்க். ஃபிக்ஸ்டு டெபாசிட் எஃப்டியில் இருக்க பேங்க்கில் இருக்க எஃப்டி அமௌண்ட்டை விட இந்த பப்ளிக் டெபாசிட் அப்படின்றது நம்மளுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்பவே அதிகமான அமௌண்ட் நம்மளுக்கு மெச்சூரிட்டி டேட்டில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்வெஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பீரியடை மட்டும் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை அந்த மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடி நம்ம அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியாது, அதுக்கு அடுத்து தான் பண்ண முடியும். அதை பொறுத்து சொல்கிறாங்க. இந்த பப்ளிக் டெபாசிட்ஸ், அதுக்கடுத்து பாண்ட்ஸு, செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து ஒரு சம் டைப் ஆஃப் ஷேர் தான். அது வந்து நம்ம ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனியில் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது சம் டைப் ஆஃப் பாண்டு. அந்த பாண்டு இல்லைன்னா டிபெஞ்சர்ஸ் அந்த மாதிரி ரெசிப்ட்ஸை நம்மளுக்கு கொடுப்பாங்க. யூனிட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளான்ஸ், யூஎல்ஐபி அப்படின்றது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாலிசி வந்து நம்மளுக்கு இந்தியாவில் ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேங்க் டெபாசிட்ஸ், பேங்க்கில் வந்து நம்ம அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து எஃப்டி ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஒன்று இருக்குது. அந்த அமௌண்ட் வந்து ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமுக்கு முன்னாடி அந்த அமௌண்ட்டை நம்மளால் எடுக்க முடியாது. மினிமம் பீரியட் வந்து 7 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் பீரியட்ஸ் 10 வருஷம் வரையும் இந்த மெச்சூரிட்டி டேட் வந்து இருக்குது இந்த பேங்க் டெபாசிட்டில் எஃப்டிக்காக. ஆர்டி ரெக்வயரிங் டெபாசிட், இது வந்து அனதர் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். யாருக்காக அப்படின்னா ரெகுலராக ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்காக. இது டெபாசிட்ஸ் இயர் வந்து எப்போ இருந்ததுன்னா 1 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரையும் இந்த ஹோல்டர் வந்து அந்த லோன் இருக்குது அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டால்மெண்ட்ஸு அந்த இதை பொறுத்து நம்ம இதை வந்து மாற்றி பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்ஸோ இல்லை ஷேரோ அந்த பாண்ட்ஸ் இந்த டிபெஞ்சர்ஸோ காமிச்சு நம்ம லோன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா என்னோட இந்த பேங்க்கில் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸ் நான் போட்டிருக்கேன், எனக்கு இந்த வருஷத்தில் அது கிடச்சிரும், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி லோன் வாங்கலாம். நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு சொல்லி கூட லோன் வாங்கலாம். அதுவுமே சம் டைப் ஆஃப் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். சேவிங்ஸ்னாலே நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.